ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பரோட்டா ரொம்ப சுலபமாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி பரோட்டா பண்ணுறதுக்காக இதில் நான் 4 பரோட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கடையில் வாங்கின ரெடிமேட் பரோட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட பண்ணிக்கலாம். பரோட்டா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இதை நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பரோட்டா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கொஞ்சம் கலர் மாதிரி செவந்து வந்தால் போதும். எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருகாமல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு, அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு அதோட இதழ்களை தனித்தனியாக பிரிச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட குடைமிளகாய் போட்டுக்கலாம். குடைமிளகாய் நான் ஒரே ஒரு குடைமிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. குடைமிளகாய் நான் பச்சை கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் கலராக கிடச்சிச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதோட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸ் கெச்சப் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதோட ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் கட்டி கட்டியாக ஆயிரும். கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பரோட்டாவை இதில் போட்டுக்கோங்க. பரோட்டா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பரோட்டா நல்லா அந்த சாஸோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா அந்த பரோட்டாவோட கிறிஸ்பினஸ் தெரியாமல் சொதன்னு ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.